ஈரானினுடைய கடுமையான பதிலடி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலிருந்து ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை பல நாடுகளை குறிவைத்து தொடர்ச்சியாக நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் அதிகளவு பாதிக்கப்பட்ட நாடு குவைத் நாடு. குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றல்ல இரண்டல்ல பல படைத்தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள், குரூஸ் மிசைல்ஸ் தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் போன்றவற்றை ஈரான் தொடர்ச்சியாக நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் ஏராளமான இராணுவ தளங்கள் மற்றும் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட ஏனைய நிலையங்கள் போன்றவை தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான குவைத் நாட்டு இராணுவ வீரர்கள் இதிலே காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காயமடைந்தவர்கள் தற்பொழுது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் தாக்கப்பட்டனவா, அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயமடைந்தார்களா போன்ற தகவல்கள் வெளிவரையில். ஆனால் குவைத்தினுடைய இராணுவ அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், ஏராளமான குவைத் நாட்டு இராணுவ வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் தேதிக்கான அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், குவைத்தை இலக்கு வைத்து 25 குரூஸ் மிசைல்ஸை ஈரான் ஏவி இருக்கிறது. அதே போல 387 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ஏவப்பட்டுள்ளன. இது குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமான தகவல். ஒரே நாளில் 387 குரூஸ் மிசைல்ஸ் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க, இன்னும் அடி என்று சொல்லி அவ்வளவு தாக்குதல்கள் பரவலாக இடம்பெற்றிருக்கின்றன குவைத் மீது. அவற்றிலே பலவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக, எதிர்கொண்டிருப்பதாக குவைத் அறிவித்திருக்கிறது. அதே போல ட்ரோன்கள், ஆளில்லாத ட்ரோன்கள் 1002 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அவற்றையும் தாங்கள் எதிர்கொண்டதாகவும் குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நேற்று வரைக்குமான நிலவரம். இனி இன்றைக்கு 17ஆம் தேதி என்ன நடந்தது, எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன, எத்தனை ட்ரோன்கள் ஏவப்பட்டன போன்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று சொல்லி, அதாவது நள்ளிரவுக்கு பிறகு வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் காயமடைந்த குவைத் நாட்டு இராணுவ வீரர்களை குவைத் நாட்டினுடைய இராணுவ தளபதி நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதலை வழங்கியிருக்கின்றார். அவர்களுடைய உடல் நலம் சம்பந்தமாக கேட்டறிந்திருக்கின்றார். குவைத் நாட்டினுடைய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கலீத் சாத் அல் ஸ்ரேரியன் அவர் நேரடியாகவே சென்று பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களை பார்த்திருக்கின்றார். அதோட அவருடன் கூடவே சென்றவர் பைலட் பிரிகேடியர் ஜெனரல், அதாவது விமானப்படையினுடைய பிரிகேடியர் ஜெனரல் அவருடைய பேர் சபா ஜபார் அல் அஹமட். அவரும் சென்றிருக்கின்றார் காயமடைந்த இராணுவ வீரர்களை பார்ப்பதற்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ தளங்கள் மட்டுமல்லாமல் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற டீசாலிசினேஷன் என்று சொல்லுவோம், அந்த சென்டர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல எரிபொருளுடன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நிலையங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாமே இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்ற கடும் தாக்குதல்களின் விளைவாக இந்த இடங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. நீண்ட நேரமாக குவைத் நாட்டினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக குவைத் நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் மிக ஆபத்தான ஒரு தாக்குதல், மிக ஆபத்தான ஒரு வலிந்த தாக்குதல் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கும் பதிலடி தாக்குதல் வழங்குவதற்கும் குவைத் நாட்டுக்கு முழு உரிமையும் உள்ளது, அதனை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி குவைத் நாடு சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை வெளிவந்திருக்கக்கூடிய அராப் டைம்ஸ் பத்திரிகை, அதாவது உங்களுக்கு தெரியும் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை என்று சொல்லலாம், அராப் டைம்ஸ். அவர்களுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் என்ன போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஈரானினுடைய பதிலடி தாக்குதல் காரணமாக கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதி உச்ச அலர்ட்டில் இருக்கின்றன, அதி உச்ச விழிப்புணர்வில் வைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் பல நாடுகள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன. குவைத் மீது, பஹ்ரைன் மீது, அதே போல சிரியா மீது, ஈராக் மீது, ஓமான் மீது என்று சொல்லி பல இடங்களில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்த வண்ணமே உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓமானில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படையினரால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கோபுரம், ஒரு தகவல் தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்தப்படுற கோபுரத்தை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக ஈரான் உரிமை கோரியிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம்,
இந்த இராணுவத்தெல்லாம் பெரிய அளவில் வந்து இலக்கு வைக்கப்படல. நான் நினைக்கிறேன் இப்போதான் முதல் முறையாக இலக்கு வைக்கப்படுது போல நடக்குது. அல் டான்ஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ தளம். இது வந்து சிரியாவுக்கு சொந்தமானதா அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமானதா என்று தெரியல. ஆனால் இந்த படைத்தளத்தை வந்து தாங்கள் தாக்கியிருப்பதாக ஈரான் சொல்லியிருக்கிறது. அதே போல கட்டாரில் இருக்கக்கூடிய விமான படைத்தளங்கள் மேலேயும் கண்காணிப்பு கோபுரங்கள் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் உரிமை கோரியிருக்கிறது. ஜோர்தானில் வந்து அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு தானே ஜெட்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், அது வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து, அதாவது தரித்து நிற்கிற ஒரு இடத்துல வந்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவற்றிலே வந்து பல ஜெட்ஸுகள் வந்து சேதமடைந்திருக்கலாம் என்று சொல்லியும் ஈரானிய தரப்பு ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பதிலடி தாக்குதலை வந்து திடீரென்று ஏன்னு சொன்னால் இப்போ கடந்த ஒரு கிழமையாக இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போடப்பட்டு கையெழுத்தெல்லாம் போடப்பட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் கிழிச்சறியப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடந்த ஒரு 5-6 நாட்களாக தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த 5 நாட்கள்லையும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஈரான் வந்து ஆக்ரோஷமாக மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்துவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று அதிகாலை வேளையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள். அமெரிக்கா வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்டமைப்பை வந்து ஏராளமான இடங்களில் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது, பொதுமக்களுடைய கட்டமைப்பு தாக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய தாக்குதல் வந்து பதிலடி தாக்குதல் வந்து மிக கோரமாக இருக்கும், மிக ஆக்ரோஷமாக இருக்கும், பல இடங்களில் வந்து பார்த்து பாராமல் தாக்குவோம் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை விடிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் வந்து பல பாலங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன, ரயில்வே நிலையங்கள் சேதமாகி இருக்கின்றன, கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன, அதே போல துறைமுகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி உடைந்த பாலங்களினுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. இந்த மாதிரி பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் மீது கட்டும் தாக்குதலை அமெரிக்கா நடத்த அதற்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதலை வந்து ஈரான் நடத்தி இருக்கிறது. எனவே இரண்டு தரப்புக்கும் இடையில் கடும் மோதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஒரு தீர்க்கமான இரவாக இருக்கும் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து அமெரிக்கா கூடுதலான தாக்குதல்களை நடத்துறது. அப்போ இன்னும் தொடர்ந்து பாலங்களையும் பொது இடங்களையும் வந்து தொடர்ந்து தாக்கிக்கொள்ள, அது ஆக்சுவலாக வந்து ஒரு போர்க்குற்றமும் கூட. ஆனால் அமெரிக்கா வந்து ஈரானை அடிபணிய வைக்க இதுதான் எங்களுக்கு சரியான வழி என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தவர். அதனால தான் நாங்கள் இதை தாக்குறோம் என்று சொல்லி. ஆனால் இதை தாக்குறதன் மூலம் ஈரானை அடிபணிய வைக்க முடியுமான்றது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இன்னொரு பக்கம் அமெரிக்க ஊடகங்களே சுட்டி காட்டுகின்றன. இப்படியெல்லாம் செய்து ஈரானை வந்து அடிபணிய வைக்க முடியாது என்று சொல்லி. எனவே இன்று வெள்ளிக்கிழமை இரவு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. இதுக்கிடையில் வந்து ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய வான்படை இருக்குதானே, வான்படையினுடைய தளபதி, அவருடைய பேர் வந்து சயீத் மஜித் மௌசவி, அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெறும், எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதுக்கிடையில் வந்து ஈரானினுடைய முக்கியமான ஒரு தொலைக்காட்சி, பிரஸ் தொலைக்காட்சி, ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானிய அரசாங்கம் வெளியிட்ட வீடியோ தான் இப்போ வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய நிலக்கீழ் சுரங்க அறைகள் இருக்குது தானே, அந்த சுரங்க அறைகளுக்குள்ள வந்து 2 இராணுவ தளபதிகள், முக்கியமான 2 இராணுவ தளபதிகள் அவர்கள் உரையாடி கொண்டு அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் வந்து இன்னமும் எங்களிடம் ஏராளமான ஏவுகணைகள் உள்ளன என்பதை காட்டுவதற்காக இருக்கலாம். எனவே இப்படியான ஒரு வீடியோவும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஓமானிய கடல் பரப்பில் வைத்து ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெய் கப்பல் மீது தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று சொல்லி தெரியல. ஆனால் இதில் வந்து அந்த எண்ணெய் கப்பல் ஒரு குறிப்பிட்ட பகுதி தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பாகிய UKMTO இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானில் அமெரிக்கா நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் இதுவரை 38 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக, ஈரானிய பொதுமக்கள் 38 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 400 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாகவும் பிந்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பொதுமக்களுடைய கட்டமைப்புகள் எல்லாம் தாக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, ரயில்வே நிலையங்கள் தாக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுமக்களுடைய இழப்புகள், அவர்கள் காயமடைகின்ற எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. பிந்தி கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 38 பேர் கொல்லப்பட 400 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஈரானில் இருக்கின்ற மிக மிக முக்கியமான அணு மின் உற்பத்தி நிலையமாகிய
புஷர் அணுமின் நிலையம் தாக்குதலில் சேதமடைந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக சேட்டலைட் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது இங்கே ஐரோப்பாவில் மிக பிரபலமான ஒரு சேட்டலைட் கம்பெனி சென்டினல்-2 என்று சொல்கிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த சேட்டலைட் படங்களில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி எடுக்கப்பட்ட படத்தையும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி எடுக்கப்பட்ட படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 7ஆம் தேதி எடுக்கப்பட்ட படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலையத்துக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. அதாவது புஷர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அணு மின் உற்பத்தி நிலையம் அதுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. பிறகு 12ஆம் தேதி படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலையம் சேதமடைந்திருப்பதை படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இரண்டு படங்களையும் ஒப்பிட்டு சென்டினல்-2 அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே வர வர இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.